ஸோ நெக்ஸ்ட் வந்து மீலே மிஷின் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கேயும் நம்ம 101 அப்படிங்கிற சீக்வன்ஸ் தான் டிடெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ சேம் ஏங்கிற ரீசெட் ஸ்டேட்டில் தான் ஆரம்பிக்க போகிறோம். இங்கே இந்த மீலே மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சர்க்கிளில் ஸ்டேட்டை மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம். அந்த டிரான்சிஷன் லைனில் தான் நீங்கள் இன்புட் அண்ட் அவுட்புட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஆல்ரெடி நான் அந்த மீலே அண்ட் மோரே மிஷின் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதில் எப்படி இந்த ஸ்டேட் டயக்ராம் ட்ரா பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் ஒரு தடவை அதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ மீலே மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த சர்க்கிளில் நீங்கள் ஸ்டேட்டை மட்டும்தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். டிரான்சிஷன் லைனில் தான் உங்களுக்கு இன்புட் அவுட்புட்டை நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். எப்படி மோரேயில் போட்டேனோ அதே மெத்தட் தான் இங்கேயும் போட போகிறேன். சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆனவுடனே என்ன ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணணும். ரைட்டா? ஸோ இப்போ ஏங்கிறது என்னுடைய இனிஷியல் ஸ்டேட். இப்போ நான் 1 அப்படிங்கிற இன்புட் ஃபஸ்ட்டு பிட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறேன். ஸோ பி உங்களோட இன்புட் வந்து 1, அவுட்புட் என்ன கிடைக்கும் 0. உங்களோட டிரான்சிஷன் லைனில் ஃபஸ்ட்டுக்கு அது இன்புட்டு, செகண்ட் இருக்குது அவுட்புட். அடுத்தது 0 கிடச்சிது அப்படின்னா செகண்ட் பிட் இஸ் ஆல்சோ டிடெக்டட் அண்ட் நீங்கள் வந்து அடுத்த ஸ்டேட்டுக்கு போயிடலாம் சி. அண்ட் இங்கேயும் அவுட்புட் வந்து 0 தான். நெக்ஸ்ட்டு 1 கிடச்சது அப்படின்னா என்னோடய சீக்வன்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ எனக்கு அவுட்புட் வந்து 1ன்னு வரும். ஸோ ஆல்ரெடி சிக்கு ரீச் ஆகும்போது 1 0க்கு அப்புறம் தான் எனக்கு சிக்கு ரீச் ஆகிருக்கு. இப்போ எனக்கு 1 கிடச்சது அப்படின்னா என்னோடய சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அண்ட் அவுட்புட் வந்து 1ன்னு வந்துடும். அதே நேரத்தில் இந்த 1 நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் சீக்வன்ஸுக்கான ஃபஸ்ட்டு பிட்டுன்னு கன்சிடர் பண்ணலாம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், 0 1 வேணும். சரி, சி இதுலேருந்து நீங்கள் பிக்கு மூவ் பண்ணிங்க. சிலேருந்து 1 கிடச்சிது அப்படின்னா அவுட்புட் இஸ் 1 பிகாஸ் 1 0 1 உங்களோட சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் ஏன் அகெயின் பிக்கு போகிறேன் அப்படின்னா இதை நெக்ஸ்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 1 0 1 இங்கே எனக்கு கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால் நான் சிலேருந்து பிக்கு மூவ் ஆகுறேன். இப்போ 1 0 1 என்னோட சீக்வன்ஸ் டிடெக்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுத்த இன்புட் கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கலாமா ஒவ்வொன்றிலையும். ஸோ ஏ 1னா பிக்கு மூவ் ஆகும்னு ஆல்ரெடி எழுதிட்டோம். எகெயின் 0வாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், நீங்கள் அதே ஸ்டேட்டில் தான் ரிட்டைன் ஆகணும். நான் இப்போ ரீசெட் கண்டிஷனில் இருக்கேன். 1 கிடச்சதுன்னா என்னோடய ஃபஸ்ட்டு பிட் டிடெக்ட் ஆகிடுச்சின்னு நெக்ஸ்ட் ஸ்டேட்டுக்கு மூவ் பண்ணுறேன். 0 கிடச்சதுன்னா என்னோடய சீக்வன்ஸ் ஸ்டார்ட் ஆகலை, அதனால் நான் அதே ஸ்டேட்டில் ரிட்டைன் ஆகிறேன். பியில் 0 பி வர்றதுக்கு முன்னாடி என்ன கிடச்சிருக்கு, எனக்கு 1 கிடச்சிருக்கு. ஸோ பி வர்றதுக்கு முன்னாடி யூ கேட் 1. ஓகே, ஸோ 1. ஸோ 0 கிடச்சதுன்னா சிக்கு மூவ் ஆகிடும். ஸோ 1 எகெயின் 1 கிடச்சதுன்னா இது செகண்ட் சீக்வன்ஸ், அதாவது இதுதான் என்னோடய சீக்வன்ஸோட ஃபஸ்ட்டு பிட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு பிட்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து என்ன வேணும், 0 வேணும். ரைட்டா? அப்போ நான் என்ன இருந்தால் போதும், பிலேயே எகெயின் ரீட்டைன் ஆனால் போதும். அப்போ நான் 1 வந்தது அப்படின்னா நான் பிலேயே இருக்கணும். ஸோ பிலேயே இருந்தீங்கன்னா தான் 1 0 1ன்னு என்னோடய சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இங்கே அவுட்புட் வந்து 0, அதே மாதிரி இங்கே அவுட்புட்டும் 0. பிக்கும் 2 கண்டிஷனும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து சிக்கு நான் ஒரு கண்டிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 1 0க்கு அப்புறம் உள்ளது தான் சி. 1 0 இன்புட் வந்ததுக்கு அப்புறம் உள்ளது தான் சி. 1 கிடச்சிது அப்படின்னா என்னோடய சீக்வன்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இட் கோ டு பி. இப்போ 1 0 எகெயின் 0 கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 0 சியில் இருக்கேன். 0 கிடச்சிதுன்னா என்னோடய சீக்வன்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இனிஷியல் கண்டிஷன்ஸில் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ நீங்கள் ஏக்கு மூவ் ஆகிடணும். ஸோ 0 வந்ததுன்னா அவுட்புட்டும் 0. இதுதான் மீலே மிஷின். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம்.